ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு உள்ளவர்கள் எந்த வகை ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இலவசமாகவே நீங்கள் வந்து பெறலாம். மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இலவசமாக பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு அரசு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அனைத்து ரேஷன் அட்டைக்குமே வந்து இது வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மக்கள் எதிர்பார்த்துருந்த நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதிரடியாக இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இலவசமாகவே பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் வந்து நீங்கள் வந்து பெறலாம் அப்படின்ற அரசின் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் வந்து வைத்திருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிலிண்டர் விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1000 வந்து கிட்டத்தட்ட வந்து போயிடுச்சு. இப்போ மக்கள் யாருமே பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வாங்க முடியாத அளவுக்கு தான் இப்போ வந்து இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து கருத்தில் எடுத்து முன்வைத்து இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 வகை ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாகவே நீங்கள் வந்து பெறலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை செய்வது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இலவசமாக கிடைக்கும், எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து கிடைக்கும், இந்த இலவசமாக பெறத்திற்கு என்ன ஆவணங்கள் வந்து தேவைப்படுது, அதே மாதிரி நிறைய விதமான டவுட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய மக்கள் வந்து கேட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பில் எப்படி அப்ளை செய்வது, வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இலவசமாக எப்படி பெறலாம் அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே செலுத்திடுவாங்க. அதை வைத்து நீங்கள் வந்து இந்த கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாகவே வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து வரும் சமையல் கேஸ் விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பெரும் கவலையை வந்து ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் 100 முதல் வந்து ரூ. 500 வந்து வரை தான் விலை வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்து ஒரு சிலிண்டர் தற்போது ரூ. 1000 அல்லது அதற்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை வந்து செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தான். இதில் சிறு மற்றும் நடுத்தர குடும்பங்களின் சுமை வந்து அதிகரித்துள்ள நிலையில் இதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் ரேஷன் கார்டு வந்து இலவச எல்பிஜி சிலிண்டர் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று அறிமுகப்படுத்தி உள்ளாங்க. இதன் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலவச எல்பிஜி சிலிண்டர்கள் வந்து மற்றும் நிதி உதவி வந்து நீங்கள் வந்து பெறலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் வந்து நோக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே வந்து வாழும் குடும்பங்களுக்கு வந்து சமையல் எரிவாயு வந்து அடிப்படை அணுகலை வந்து பார்த்தீங்கன்னா வழங்குவதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாகவும் நாட்டின் பல பகுதிகள் வந்து பெண்கள் விறகு நிலக்கரி அல்லது மாட்டு சாணத்தில் சமைத்து வருகின்ற நிலையில் இது சுற்றுச்சூழல் வந்து பார்த்தீங்கன்னா மாசுபடுவதோடு ஆரோக்கியத்திலும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். எனவே இந்த குடும்பங்கள் சுத்தமான கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்தும் நோக்கத்தை தான் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா விரும்புகிறது. இந்த திட்டத்தின் நன்மைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் ஒரு மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் எல்பிஜி சிலிண்டர் வந்து முற்றிலும் இலவசமாக பெறுவீர்கள். கூடுதலாக குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் ரூ. 1000 நிதியுதவியாக நேரடியாகவே மாற்றப்படும். இந்த தொகை எதிர்கால சிலிண்டர் நிரப்பல்களுக்கு பயன்படுத்தலாம் என இந்த உதவித்தொகை நேரடியாக சலுகை பரிமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்குவே பார்த்தீங்கன்னா சொல்லும். இந்த வழி பயனாளர்களின் இரட்டை நன்மைகள் வந்து பெறக்கூடிய அளவிற்கு தான் இலவச சிலிண்டர் மற்றும் நிதி உதவி வந்து உங்களுக்கு வந்து வழங்க போகிறாங்க. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் வந்து என்னென்ன நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் பயனடைய பல அத்தியாவசிய தகுதி நிபந்தனைகள் வந்து உள்ளன. இந்த நிபந்தனையின் அடிப்படையில் முதல் தேவை என்னவென்றால் விண்ணப்பதாரர் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும். வறுமை கோட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் அட்டை 3 வகையான ரேஷன் அட்டை வந்து இருக்கு இல்லையா. இந்த ரேஷன் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஒய் என்பிஹெச்ஹெச் என்ற அட்டையும் பிஹெச்ஹெச் என்ற 3 வகையான ரேஷன் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்குள்ளே வரக்கூடிய அட்டை. இந்த திட்டத்தின் பொருளாதார ரீதியாக
பலவீனமாக குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். இரண்டாவது தேவை என்னவென்றால் குடும்பங்கள் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவின் பயனாளியாக இருக்க வேண்டும். மூன்றாவது தேவை என்னவென்றால் குடும்பத்தில் உள்ள பெண் உறுப்பினர் எல்பிஜி இணைப்பின் முதன்மை நுகர்வோராக நீங்கள் இருக்க வேண்டும். கூடுதலாக விண்ணப்பதாரின் ஆதார் அட்டை அல்லது வங்கி கணக்கு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நிபந்தனைகள்லாம் இருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லி போகிறாங்க. இப்போ ஜனவரியிலேருந்து வரப்போகுது. பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த திட்டத்தில் பலனை பெற பல ஆவணங்கள் தேவை. விண்ணப்பதாரின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஆதார் அட்டை இதில் அடங்கும். கூடுதலாக பிஎல்பி ரேஷன் அட்டை கட்டாயமாகும். நிதி உதவி நேரடியாக கணக்கிற்கு மாற்றப்படுவதற்கான உறுதி செய்ய வங்கி கணக்கு பாஸ்புக் தேவை. விண்ணப்பதாரர் உஜ்வாலா யோஜனா அல்லது பிற அரசு இணைப்புகளின் பயன்கள் என்பதை உறுதிப்படுத்த எல்பிஜி இணைப்பு என்னவும் தேவைப்படும். இந்த திட்டம் பற்றி தகவல்கள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அணுகுவதை உறுதி செய்ய செயலில் உள்ள மொபைல் எண்ணை பார்த்தீங்கன்னா எண்ணை தேவை. அதேமாதிரி உங்களுடைய மொபைல் நம்பரு தேவை. நேரடியாக விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா ரேஷன் கார்டு இலவச எல்பிஜி சிலிண்டர் திட்டத்திற்கான விண்ணப்பம் ஆன்லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல உங்களுடைய மாநில உணவு மற்றும் சிவில் சப்ளை துறையில் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடவும். அங்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் திட்டம் அதேமாதிரி உஜ்வாலா யோஜனா அல்லது ரேஷன் கார்டு திட்டத்திற்கான விருப்பங்களை நீங்கள் காணலாம். விண்ணப்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட தகவல்கள் ரேஷன் கார்டு விவரங்கள் எரிவாயு இணைப்பு எண் மற்றும் வங்கி விவரங்களை நிரப்ப வேண்டும். அனைத்து ஆவணங்களையும் ஸ்கேன் செய்து பதிவேற்ற வேண்டும். பின்னர் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சமர்ப்பிக்க பிறகு நீங்கள் ஒரு பதிவு எண்ணை பெறுவீர்கள். அதை நீங்கள் பாதுகாப்பாக வைக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்களா செலக்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பதிவு எண் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்டேட் தான். ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா 2025 26 பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. இந்த 3 வகையான ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ் சிலிண்டர் இலவசமாகவே நீங்கள் பெறலாம். கட்டாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைவருமே ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இ-சேவை மையத்துக்கு சென்று நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தகுதிகளாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலவசமாக நீங்கள் கேஸ் சிலிண்டர் பெறறீங்க அப்படின்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அரசு அறிவுறுத்திருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய